வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாட்டு கோழி குழம்பு பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். நான் இங்கே ஒரு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதை மஞ்சள் தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 20 சின்ன வெங்காயம், 4-5 காஞ்ச மிளகாய், 4 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 4-5 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய். இங்கே நான் சின்னதாக பட்டை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 பழுத்த தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 இன்ச் இஞ்சி, 10-12 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, சமைக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் மல்லி, காஞ்ச மிளகாய், மஞ்சள் தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, அது கூடவே பெப்பர், சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதையெல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுக்கலாம். இப்போ பூண்டு, இஞ்சி, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலா கூடவே வெங்காய தக்காளி எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல மையாக அரைக்க போகிறேன். இந்த அளவுக்கு மையாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ கோழியை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா கோழியோட கோட் பண்ணதுக்கப்புறம் நான் பேஸ்ட் அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் 1 கிளாஸ் தண்ணி விட்டு இந்த கோழியோட சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் மொத்தம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். நம்ம இப்போ கோழி வேகிறதுக்கு நம்ம பாத்திரத்தை மூடி வச்சுக்கலாம். நாட்டுக்கோழினால இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். எனக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் எடுத்துச்சு இந்த கோழி வெந்து வர்றதுக்கு. நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சு.
சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தயார். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் டேஸ்டி ஹோம் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.